ரீசெண்டாக டிவிஏசி டைரக்டராக அருண், முன்னாள் போலீஸ் கமிஷனர் ஆஃப் சென்னை அதுக்கு இருந்தார். அவர் இப்போது ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட்டை நிறைய பேர் தவறு அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சொல்கிறாங்க. அது கிடையாது. அவர் ஒரு குருசியரான டைமில் தான் சென்னை கமிஷனராக, கிரேட் சென்னையோட கமிஷனராக அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணினாங்க. அதுக்கு இஸ் அ போல்ட் அண்ட் இஸ் ட்ராக் ரெக்கார்டை நான் படிக்கிறேன் பாருங்கள். The Director of Vigilance and Anti-Corruption, DVSC Director A. Arun, is a highly experienced 1996 batch IPS officer known for strict administrative track record. His career includes a strong focus on criminal control, rowdyism prevention and anti-corruption. Key career in highlight, current role. He has appointed the Director of Vigilance and Anti-Corruption, DVSC, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டைரக்டராக அவரை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் அவர் சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்தார். அது போலீஸ் கமிஷனராக ஜூலை 2024 முதல் 26 பார்த்துக்குங்க எவ்வளோ நாள் அவர் கடந்த ஆட்சியில் அவர் இருந்தார் அப்படின்னு. வேரிஸ் ஸ்பாரடிட் மேஜர் ஆப்ரேஷன்ஸ், நிறைய ஆப்ரேஷன்ஸில் அவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு. எல்லா அதிகாரிகளுக்கும் பாசிட்டிவ் பக்கங்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஹீ போல்ட் அண்டு சில விஷயங்களை ரொம்ப கூலாக அவர் கேரி பண்ணுறதுனால அது மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஹீ இஸ் டார்கெட்டட் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டார்கெட்டிங் ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் வித்தின் த போலீஸ் ஃபோர்ஸஸ், அதாவது முக்கியமான கூட்டு சதிகளை உடைச்சிருக்காரு. அதே மாதிரி ஊழல், அதாவது காவல்துறைக்குள்ளே இருந்த ஊழல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தது சென்னைக்குள்ளே கிராக் டவுன் பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி லீடர்ஷிப், இதுக்கு முன்னால் அவர் ஹைலி ஸ்டேக்ஸ் போஸ்ட், நிறைய முக்கியமான பதவிகளில் இருந்திருக்கிறாங்க. ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், ஏடிஜிபி சிவில் சப்ளைஸ்னால் உங்களுக்கு தெரியும், உணவு பொருள் நம்மளுடைய ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கடத்தல்கள் இல்லை, அது ஸ்குவாட், அது இட்ஸ் அ மேஜர் டிபார்ட்மெண்ட். அது ஏன்னா அதில் கரப்ஷன்ஸ் மிக அதிகமாக இருக்கும். அதில் ஏடிஜிபி சிவில் சப்ளைஸ் சிஐடியாக இருந்திருக்காரு. கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆவடி அண்ட் திருச்சி அங்கே இருந்திருக்காரு. ஆவடி அண்ட் சென்னை, திருச்சி தெரியும் உங்களுக்கு. டெக்னாலஜிக்கலி ஹி வாஸ் சவுண்ட், ரெகக்னைஸ்டு ஃபார் மாடர்னைசிங் தி போலீசிங், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நவீனத்துவப்படுத்துவதில் இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இட்ஸ் நோட்டபிளி பை த இன்ட்ரடியூசிங் த கேஷ்லெஸ் இ-செலான் சிஸ்டம்ஸ், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பணம் இல்லாமல் இ-செலான் முறைகளை கொண்டுட்டு வந்ததில் இவருக்கு ஒரு பங்கு இருக்குது. த இன்ட்ராகேட்டிங் எக்ஸ்டென்சிவ் சிசிடிவியை டிப்ளாய் பண்ணதுலேயும் இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அது இல்லாமல் ட்ராக் டவுன், இதில் இவர் ரவுடிகள், அதாவது ரவுடிகளுடைய சாம்ராஜ்யத்தை உடைக்கிறதுல முக்கியமான பங்காற்றிருக்காரு. இஸ் நோன் டேக்கிங் ஆஸ் எ ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச் டு தி சீரியஸ் கிரிமினல்ஸ், முக்கியமான கொலை மற்றும் பாலியல் குற்றவாளிகளுக்கு எதிராக ஜீரோ டாலரன்ஸை இவர் கடைபிடிச்சிருக்காரு பல இடங்களில், பல நேரங்களில். ஆர்கனைஸ்டு கேங்குக்கு எதிராக மிக அளவில் வேலை செஞ்சுருக்காரு. சென்னை அவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது நீங்கள் கடந்த செய்திகளில் நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஹீ நோட்லி டூரிங் தி டென்சர்ஸ் ட்ரேடிங் இன் சென்னை போலீஸ் ஃபோர்ஸஸ், அதாவது ஆர்கனைஸ்டு கேங்கை உடைக்கிறத சென்னை போலீஸை பயன்படுத்தி மிக அழகாக அதை செய்திருக்காரு. அதனால் கடந்த காலங்களில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. அதாவது சென்னையில் கேங் வார்கள் இருக்கும், அதாவது இந்த கேங் அந்த கேங்கை விட்டுறது, அந்த கேங் இந்த கேங்கை விட்டுறது. டூரிங் த பீரியட் ஆஃப் அருண் அண்ட் ஐபிஎஸ் இன் கிரேட்டர் சென்னை போலீஸ், அப்போ அது கட்டுக்குள்ளே தான் இருந்தது. இஸ் அண்டர் த கண்ட்ரோல். அவர் மேலே இருக்கிற அலிகேஷன்ஸை பற்றி எனக்கு தெரியாது, பட் அந்த அலிகேஷன்ஸ் ஆல் ஃபால்ஸ். நல்லவன் இருந்தால் அவன் மேலே ஃபால்ஸ் கிரைம் இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி ஹிஸ் வோவ்ட் அட்ரஸ் த கரப்ஷன்ஸ் இன்டர்னலி வித்தின் தி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வித் எக்ஸ்பெக்டிங் டு டிரான்ஸ்லேட் இன் டு திஸ் லீடர்ஷிப்ஸ் ரோல் இன் தி டிவிஏசி. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த விஜிலன்ஸ் கரப்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹீ இஸ் எ க்ளீன் ஹேண்ட். ஸோ இவர் எந்த இடத்துலையும் பணம் பெற்றுக்கிட்டு செயல்பட்டார் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இவர் மேலே இன்னைக்கு வரைக்கும் ஹீ இஸ் எ க்ளீன் ஹேண்ட் அப்படின்றது தான் அவரோட ட்ராக் ரெக்கார்ட். ஸோ அதன் அடிப்படையில் டிவிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் ஆஃப் அருண் ஐபிஎஸ் இஸ் அ கரெக்ட், இஸ் ஆர் வேலிடேட்டிங் அப்பாயின்மெண்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதனால் அதை பற்றி ஹி கேன் ட்ராக் கரண்ட் ஸ்டேட் லெவல் அதனால் இந்த புது பொறுப்பு அவர் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார்.